அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 21ஆம் நூற்றாண்டு மனித சமூகமே, இன்று நாம் நடைபெறுகின்ற உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது எங்கு பார்த்தாலும் இனம், மதம், நிறம், நாடு, மொழி என்ற ரீதியிலேயே பிரிந்து ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனித நேயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக சிறிய குழந்தைகள், வயோதிபர்கள், பெண்கள் என்று பாராமல் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்படுகிறார்கள். அதை இன்னும் விரிவாக விளங்குவோமாக இருந்தால், அவர்கள் ஒன்றும் செய்யாத அப்பாவி மக்களாக இருக்கும் நிலையில் ஏனைய அதிகாரங்களை கொண்ட வர்க்கத்தினர், அது அரசியல்வாதியாக இருக்கலாம், ஏனும் அதிகாரங்களுக்குட்பட்ட ஏதும் ஒரு துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையிலே இந்த அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதை காணலாம். அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, யுத்தம் போன்ற நிகழ்வுகள் உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்றது. இதற்கான காரணம், மனிதர்களின் உள்ளங்கள் ஒழுங்குபடுத்தப்படாமல் அவர்கள் மனோ இச்சையின்படி வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் பல்வேறு வகை மன தூண்டலுக்கு உட்பட்டு அவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளிலே செயற்படுகிறார்கள். இவற்றை நாங்கள் நன்கு யோசிப்போமாக இருந்தால், இந்த மனித சமூகங்களின் உள்ளங்களில் மிகவும் பயங்கரமான நோய்கள் தொற்றி கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இவர்களுக்கு மனித நேயம் என்பதே இல்லை. அன்பு, பாசம், விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, சகோதரத்துவம், சமத்துவம், நீதி ஆகியவர்களை பின்பற்றாமை, இவ்வாறான தன்மைகள் இவர்களிடத்திலே மங்கி மடிந்து போய் கொண்டிருக்கின்றது. இதனாலே இவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. எனவே இந்த நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு தனிநபரும் தங்களால் இயன்ற அளவு மனித நேயத்தையும் நீதியையும் உலகத்திலே கட்டி எழுப்ப வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த நிலையை நாங்கள் கவனிக்காமல் விட்டுவிடுமாய் இருந்தால், இன்னும் காலப்போக்கிலே மனித சமூகம் இதன் அதிகமான விளைவுகளுக்குட்பட்டு மனித சமூகமே அழிக்கப்படும் நிலை மாறி, இந்த உலகத்திலேயே மனிதர்கள் நடமாடாத ஒரு இடமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இன்றுள்ள பல்வேறு துறை சார்ந்தவர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள், நாட்டை ஆளுபவர்கள், நீதித்துறை சார்ந்தோர் மற்றும் மதங்களையும் போதிக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான முடிவுகளை பற்றி ஒரு சிந்திக்க வேண்டும். வெறுமனே அந்த நாட்டில் நடைபெறுகிறது, அது எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை, அது இன்ன இனத்துக்கும் சண்டை நடைபெறுகிறது, அது எங்களோட தொடர்பில்லை என்று இருந்துவிட முடியாது. இந்த நோய் உலகளாவியிலே பரவி அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கும் நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் இருப்பது ஒரு சுயநலப்போக்கின் உச்சகட்டம் என்பதையே நாங்கள் விளங்க வேண்டும். எனவே இது விடயமாக நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்வோம்.